சுற்றுச்சூழல் துறைக்கு கேரள அரசாங்கம் விண்ணப்பித்திருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி அதற்காக ஒரு தனி ஆய்வு குழுவை மத்திய அரசு நியமித்திருக்கிறது. இன்றைக்கு நேற்றைய தினம் வருகிற 28ஆம் தேதி முல்லை பெரியாறு அணைக்கான விண்ணப்பத்தை ஆய்வு செய்து திட்டம் நிறைவேற்றுவதற்கு சாரங்கபாணி தலைமையில் 11 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்திருப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சிறுவாணி உரிமை பறிபோகிறது, இன்றைக்கு சிலந்தியாற்று உரிமை பறிபோகிறது, மேகதாட்டில் காவிரி உரிமை பறிபோகிறது, முல்லை பெரியாறில் புதிய அணை என்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நீராதாரம் பறிபோகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாய் திறக்க மறுக்கிறார். ஒட்டுமொத்தமாக விளைநிலங்களை அழித்துவிட்டு கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற நடவடிக்கை திமுக அரசு கார்பரேட்டுகளோடு கைகோர்த்து நடைபோடுகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. எனவே ஒவ்வொரு பாசன பகுதி விவசாயிகள்